ராஜராஜேஸ்வரி மாதானுடைய பாததூளி, அம்பாள் நடந்து போறச்ச பாததூளி, அந்த பாததூளிய சேர்த்து வச்சுதான் பிரம்மா லோகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாருமே சிருஷ்டி பண்றாராம் பிரம்மதேவர். அப்படி அம்பாளுடைய பாததூளிலிருந்து சிருஷ்டியான பிரம்மாவால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு வஸ்துவையுமே மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, காப்பாற்றுறார், காக்கும் தொழில் பண்றார். அப்படி காக்கக்கூடிய அந்த பாத தூளிகளை இறுதியா ருத்ரன் என்ன பண்றாரு அப்படின்னா, கூறுகளாக்கி அதை பொளந்து அந்த சாம்பலை தான் உடம்பு முழுக்க பூசிக்கிறார். அப்படி அம்பாளுடைய பாத தூளிலிருந்து தான் எல்லாமே வருது. அம்பாள் கால்பட்ட அந்த பாத தூளிக்கே அப்பேற்பட்ட கருணை அப்படின்னா, ராஜராஜேஸ்வரி மாதாவுக்கு எவ்வளோ அனுகிரகம் இருக்கும். 30 தேவர்களுமே காண கிடைக்காத காட்சி அவளுடைய திருமேனி, அவளுடைய திருப்பாதம். அப்பேற்பட்ட அம்பால பஞ்சதசியாலேயோ சோடசியால ஜபம் பண்ணி வாமான்னு கூப்பிட்ட க்ஷணத்துல அம்பாள் நிற்பா. அவளுடைய பாத தூளியை நினைக்கணும், அவள் பாதத்தை நினைக்கணும். ராஜராஜேஸ்வரின்னு சொல்லிண்டே அவளுடைய பாதத்தை நினைச்சோன்னா நம்மளுக்கு கைவல்ய மோட்சம், இகத்துல சுகத்தையும் பரத்துல முக்தியும் கொடுப்பது ராஜராஜேஸ்வரி மாதா.